உங்க கான்ஃபிடன்ஸ் லெவலை பார்க்கும்போதே அடுத்ததும் திமுக ஆட்சிதான்னு மக்கள் சொல்றது தெரியுது. நம்ம கழக ஆட்சி மீண்டும் வந்தால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடரும், தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை காப்பாற்றப்படும். அவங்க மனசுல பதிய வைங்க. 1000 ஆண்டுகள் நின்று பேசுகிற சாதனைகளை 5 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். மகளிருக்காக நான் கொடுத்த உறுதிமொழிதான் உரிமை தொகை. அதுக்கு தடை போட நான் விட்டுருவேனா? அதனாலதான் மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்தோம். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டைல். 2026 சட்டமன்ற தேர்தலையும் நாம தான் 7வது முறையும் திமுக ஆட்சி தான். திராவிட மாடல் 2.0 ஸ்டார்ட். மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக அருமையான மு.க. ஸ்டாலின் வருகிற பொழுது அவர் போடுகிற முதல் கையெழுத்து இந்த கலைஞர் உரிமை தொகை என்பது 1000 அல்ல 2000 என்று போடுகிற அந்த கையெழுத்து. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் வெளியிட்டாங்களா? அதுல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சிறப்பு திட்டங்களை அறிவிச்சாங்களா? இதை தட்டி கேட்கிற துணிச்சலோ தைரியமோ பழனிசாமி அவனுக்கு இருக்கா? அவரை பொறுத்த வரைக்கும் போடு தோப்புக்காரன்னு சொன்னா ஸ்டாப் சொல்ற வரைக்கும் நான் ஸ்டாப்பா பெல்ட் அடிப்பார். நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. பாஜகவுடைய டப்பா என்ஜின் முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. மீண்டும் சொல்லுகிறேன், தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போர்ல நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கணும். தொடர்ந்து வெல்ல உழைப்போம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம், வெல்வோம் ஒன்றாக.